கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காணொளியில் நாம் காண இருப்பது விசுவாசியாகிய தோமா இல்லை, விசுவாசி ஆகிய தோமா. தோமா என்றாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? அந்த மார்பிளே விழாவிலே கைபோட்டு பார்த்தால்தான் நம்புவேன் என்ற சம்பவம். வாசிக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 20:27. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளைப் பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமாவை பற்றி அவிசுவாசியாய் இராமல் என்ற குறிப்பு இருக்கிறது. அதுவும் இயேசு கிறிஸ்துவே சர்டிஃபிகேட் கொடுக்கிறாரு. அப்படியானால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் ஜெபம் செய்து ஒரு அவிசுவாசியை அப்போஸ்தலராக தேர்ந்தெடுத்து விட்டாரா? அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரோமர் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், ரோமர் 4:23, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதென்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக ஆபிரகாமின் விசுவாசத்தை பற்றி கூறும் பொழுது அது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று உள்ளது. அதே போல அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்ற வசனமும் அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் தான் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 27 மற்றும் 28ஆம் வசனம். 27, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. 28, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகள் ஒரு காலும் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை அப்படிங்கிற வசனத்தை நம்ம எப்போதும் நமக்கு ஆறுதலாகத்தானே பார்த்துருக்குறோம். அந்த வியூவில் தானே நம்ம பார்த்துருக்குறோம். அதை நமக்கு மட்டும் ஆறுதலாக எடுத்துக்கிறோம் அந்த வசனத்தை. ஆனால் தோமாவை பற்றி பிரசங்கிக்கும் போது அந்த வசனத்தை விட்டு விடுறோம். அவர் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவர் இல்லையா? இவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை என்ற வசனம் அவருக்கு பொருந்தாதா? சற்று சிந்திக்க வேண்டும். அவரெல்லாம் 12 அஸ்திவார கல்ல ஒரு கல்லுங்க. அவரை தவற அனுமதிச்சு தேவன் அனுமதிச்சது நமக்கு பாடம் எடுக்கிறதுக்கு தவிர அவரை பற்றி நம்ம மற்றவங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு இல்லை. நம்மளோட அழைப்புக்கும் அந்த 12 அப்போஸ்தலர்களுடைய அழைப்புக்கும் பயங்கரமான வித்தியாசம் இருக்குது. என்னன்னா, நம்மளை எப்படி கூப்பிட்றாருன்னா, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், விரும்பினா வா, அவ்வளோதான் நமக்கு. ஆனால் அந்த 12 பேரையும் என் பின்னே வாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாத்தையும் விட்டு போட்டு அவங்க பின்னாடி வந்துட்டாங்க. வந்துடணும், அவ்வளோதான். நம்மளை மாதிரி விரும்பினா வாங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அப்போ யூதாஸ் காரியோத்துமா அப்படின்னு கேட்டால் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் வசனங்களில் முதல்ல எழுதி வச்சிருக்குது தீர்க்க தரிசனமாக. சரி, நம்ம அந்த டாபிக்குள்ளே போக வேண்டாம், நேராக நம்ம தோமாவுடைய டாபிக்குள்ளே வருவோம். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை, அவைகள் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அப்படிங்கிற வசனத்தையெல்லாம் நமக்காக மட்டும் எடுத்துக்கிறோமே. அதே மாதிரி நான் ஒரு வசனம் சொல்கிறேன், அந்த வசனம் தான் நமக்கு ஆக்சுவலாக ரொம்ப பொருத்தமான வசனம்.
எடுத்துக்கங்க, லூக்கா 13:34. லூக்கா 13:34. அதை ஒரு தடவை வாசித்து பார்த்துக்குங்க. அந்த வசனத்தில் சொல்லி இருக்கிற மாதிரி கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன்னை கூட்டி சேர்க்க மனதாக இருந்தேன், உனக்கோ மனமில்லாமல் போயிற்று என்பதை கவனிக்க தவறிவிடுகிறோம். உண்மையாக மனசால நினச்சி பாருங்க, அவர் கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் முன்னமாக எத்தனை தடவை நம்மளை காப்பாற்றிருப்பார், எத்தனை நன்மைகள் செஞ்சுருப்பாருங்கிற ஒரு தடவை நினச்சி பாருங்க. ஆனால் நம்ம உலகத்துக்கு பிரியமாக நடந்துக்கிறதுக்கு பார்க்குறோமா, இல்லை இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம பிரியமாக நடந்துக்கலாம்ங்கிற முயற்சியாவது எடுக்கிறோமாங்கிறத யோசனை பண்ணி பார்க்கணும். இப்போது அதே தோமாவை குறித்து வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது பாருங்கள். யோவான் 14:4. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். அப்போ தோமா ஒரு கேள்வி கேட்குறாரு பாருங்க. அது 5 பதிவு பண்ணப்பட்டிருக்குது. தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். ஏன் அப்படி கேட்டார் தெரியுமா? அதுக்கு விடை யோவான் 10 இருக்குது. யோவான் 10:24 அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாக்களுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர், நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாக சொல்லும் என்றார்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அதை படித்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அடையாளம் கேட்டு அவரை டார்ச்சர் பண்ணிடுவாங்க. இப்படி கேட்டவங்க அப்படியே படிச்சுட்டு வந்தோம்னா 31 அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இது நடக்கிறது யூதேயாவில். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா அப்படியே வாசிச்சுட்டு வந்தோம்னா 39-40 இதன் நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். அவரோ அவர்கள் கைக்கு தப்பி யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்திற்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். எஸ்கேப் ஆயிட்டார். ஏன்னா அவருடைய வேலை இன்னும் வரவில்லை. அவருக்கு பயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் ஆதியாகமத்தில் யூத பாலசிங்கம்னு குறிப்பிடப்படுகிறாரு. இங்கே வெளிப்படுத்தின ஆகமத்தில் யூத ராஜசிங்கம்னு சொல்லி குறிப்பிடப்படுகிறார். அவர் சிங்கம், அவருக்கு பயமெல்லாம் கிடையாது. ஆனால் வேதத்தில் விவேகி ஆபத்தை கண்டு ஒளித்து கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. விவேகமாக நடந்துக்கிறாரு. அவர் வேலை பிதாவினுடைய வேலை வரல அப்படின்னு சொல்லி விவேகமாக நடந்துக்கிறாரு. இப்படி யூதர்கள் அவரை கல்லெறியறதுக்கு வந்தாங்க. கல்லெறிகிறதுன்னா ஏதோ சும்மா நினச்சிக்கோங்க, முடிவில் கல்லெறிய மாதிரி இல்லை. பெரிய பெரிய பாறாங்களில் தூக்கி தலையில் அடித்து கொலை பண்ணுறது, அதுதான் கல்லெறிகிறது. அந்த மாதிரி வந்தப்போ அவர் வந்துட்டு மறுபடியும் திரும்ப அங்கே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை 11 ஏற்படுது பாருங்கள். அதை படிக்கிறேன் பாருங்கள். இங்கே அந்த லாசரு மரித்து போயிடுறாரு. மரித்து போனப்போ யோவான் 11 7 படிக்கிறேன் பாருங்கள். அதன் பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். நான் படிக்கிறேன் பாருங்கன்னா என்னை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் பைபிள் எடுத்து வச்சு படிக்கிற அந்த வசனத்தை பார்க்கணும். நான் படிக்கும்போது அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கணும். 7 அதன் பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஆனால் அதுக்கு சீசருக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? அதற்கு சீசர்கள் பாருங்கள் 8 அதற்கு சீசர்கள், ரபி, இப்போது தான் யூதர் உம்மை கல்லறிந்து கொலை பண்ணுறதுக்கு தேடினாங்களே, மறுபடியும் நீங்கள் அங்கே அவ்விடத்துக்கு போகலாமா என்றார்கள். எல்லாரும் அப்படி சொன்னப்போ தோமா மட்டும் என்ன சொன்னார் தெரியுமா? வாசிக்கலாம். அதே இதில் 11 16 வாசிங்க. அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி, அவரோடே கூட மரிக்கும்படி
நாமும் அவரோடே போவோம் வாருங்கள் என்றான். நம்மளோட உயிரே போனாலும் சரி, அவரை மட்டும் நம்ம தனியாக விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால தான் அந்த தோமா, திதிமு எனப்பட்ட தோமா அப்படி சொல்கிறார். அப்படி ஆண்டவர் மேலே ரொம்ப அன்பாக இருந்தவர் தான். இப்போ என்ன விஷயம்னா, நமக்கு அவர் நான் அந்த தொட்டு பார்த்தா தான், விழாவில் கையிட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னது இவங்க அந்த அப்போஸ்தலர்கள் சீசர்கள்லாம் சொன்னதை நம்பாமையா, விசுவசிக்காமையா, இல்லை இயேசு கிறிஸ்துவ விசுவசிக்காமையா நமக்கு தெரியாது. அவருக்கு இயேசு கிறிஸ்து மேலே எவ்வளவு அன்பு இருந்துருச்சுன்னா, தைரியமாக வாங்க நம்மளும் யூதேயாவுக்கு போனால் நம்மளை அடித்து கொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது நாம் இருக்கிறோம், நம்முடைய சர்ச்சில் மூத்தவர் ஒருத்தர், அது ஆர்சியாக இருக்கட்டும், சிஎஸ்ஐயாக இருக்கட்டும், பெண்டிகாஸ்டாக இருக்கட்டும், ஏதோ ஒன்றா இருக்கட்டும், அவங்க இதில் மூத்தவரை போலீஸ் அரெஸ்ட் செய்யறதுக்கு வந்துட்டாங்க. அப்போ நம்ம வாங்க, நம்ம போய் அரெஸ்ட் ஆகி போகலாம், வாங்க அப்படின்னு சொல்லுவோமா? இல்லை தோமா மாதிரி அவரோட கூட நம்ம தண்டனை அனுபவிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லுவோமா? வாங்க நம்மளும் போகலாம்னுலாம் சொல்லுவோம். ஆனால் எல்லாரும் போலீஸ் வண்டியில் ஏறுற வரைக்கும் நம்ம பக்கத்தில் ஏதாவது மளிகை கடை இருக்கான்னு பார்த்து அங்கே போய் சாமானம் வாங்குற மாதிரி கடைக்காரர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு போலீஸ் வண்டி போன உடனே நைஸாக வீட்டுக்கு ஓடி வந்துடுவோம். அவரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இடம் பெற்றுட்டாருங்க. யார்? திதிமு எனப்பட்ட தோமாவெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இடம் பெற்றுட்டார். அவரெல்லாம் இரத்த சாட்சியாக மறித்தவர். அது பைபிளில் சொல்கிற ஒரு காரியங்கள் எதையுமே எனக்கு 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 நமக்கு அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நாளுக்கு நாள் கேரக்டரில் டெவலப்மெண்ட் ஆகி நம்ம ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். அதுவும் அழிவில்லாத கிரீடத்தை பெற மாதிரி ஓடி முடிக்க முடியும். அதனால் விசுவாசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், மலையளவு இருக்கிற அவிசுவாசத்தை நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். நம்மளால் முடியாத காரியத்தை அவர் செய்ய சொல்லவே மாட்டார். எனவே இதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் விசுவாசத்தில் மேலும் மேலும் முன்னேற தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமீன்.